வணக்கம் உறவுகளே! எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க, புளிக்குழம்பு எப்படி செய்றோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். நான் எப்படி செய்றேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். கடாயில கடாய் காய்ஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் போட்டுக்கோங்க. இதில் ஆட் ஆகல மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்கு நல்லா ஒரு கிண்டு கிண்டி வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கனாக்கா கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு வதங்கிடும். இந்த தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம காய்கறி எடுத்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்குறோம். என்னென்ன காய்னா, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முள்ளங்கி போட்டு புளிக்குழம்பு வைக்கிறோம். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா அதில் கொட்டிட்டு, அதை ஒரு நல்ல கிண்டு கிண்டணும். அந்த வெங்காய தக்காளியோட சேர்ற மாதிரி நல்லா ஒரு கிண்டு கிண்டணும். கிண்டினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போடணும். காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு நல்லா கிளறணும். நல்லா கிளறினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் போடணும். இப்போ மஞ்சள்தூள் போட்டதுக்கப்புறம் அடுப்பில் கொஞ்சம் சிம்மை வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகாத்தூள் இதெல்லாம் போடும்போது என்ன ஆகும்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னாக்க, மல்லித்தூள் ஆட் பண்ண போகிறோம். மல்லித்தூள் எடுத்து 2 ஸ்பூன் போடுறோம். போட்டதுக்கப்புறம் ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது புளிக்குழம்பு தூள், அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு கிண்டிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கிண்டணும். ஏன்னா காய் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அந்த காய் கூட மசாலா நல்லா சேர்றதுக்காக நல்ல ஒரு கிண்டி கிளறி விட்டுக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னாக்க, ஒரு செம்பு தண்ணி எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு நம்ம அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிடணும். ஏன்னா மசாலா போட்டுக்கிறது அடி பிடிச்சிடும்ல, அதனால நம்ம நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு, அதாவது காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். வேக வச்சதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வருதா, நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும். அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் ஸ்மெல்லெல்லாம் போயிடும். இப்போ காயும் கொஞ்சம் வெந்திருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணுறோன்னாக்க, புளி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு நல்லா ஒட்டை கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அதை நல்லா புளி கரைசின தண்ணியை குழம்புல நல்லா ஊற்றுக்கோங்க. ஏன்னா நல்லா கரைசினா தான் அதனுடைய சாறு இந்த குழம்புல நல்லா இறங்கும். அதை ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இன்னொரு கொதி வரட்டும். இப்போ என்ன பண்ணுறோம்னாக்க, நம்ம தேங்காய் அரைச்சி தான் குழம்பு வைக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணுறோங்க, தேங்காவை எடுத்து சில்லு போட்டு தனியாக அரைச்சி எடுத்து வச்சு அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இன்னும் சாறில் கொஞ்சம் இருக்குதா, அதையும் நல்லா கழுவி அதில் ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறம் இது நல்லா கொதித்து வரட்டும். எனக்கு பத்தலைன்னு நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுவிட்டேன். உங்களுக்கு மசாலாலாம் பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டுக்க போகிறோம். வெண்டைக்காய் முன்னாடி காய்கறி கூடலாம் வேக போடக்கூடாது. ஏன்னா அது குழஞ்சி போயிடும். நம்ம இந்த டைமில் தான் வெண்டைக்காய் போட்டு நல்லா ஒரு கொதி விடணும். ஏன்னா வெண்டைக்காய் ரொம்ப நேரம் வேக தேவையில்ல, கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.